இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மரணத்திலிருந்து புதிய வாழ்விற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த புதிய வாழ்விற்கான விதையாக நமக்கு வழங்கப்படுகின்றது. இன்று இறை வார்த்தை 3 நிலைகளில் உயிர்ப்பை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது. மீட்பின் வரலாற்றில் இறைவனை மறந்து வாழ்ந்த யூதா மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலும் இஸ்ராயேல் மக்கள் அசீரிய அடிமைத்தனத்திலும் சிக்கிக் கொண்டார்கள். இந்த அடிமை வாழ்வு இறப்பை நோக்கி சென்ற ஒரு இறந்த வாழ்க்கை போல இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவன் இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு ஒரு காட்சியை அளிக்கின்றார். பள்ளத்தாக்கில் கிடக்கும் உலர்ந்த எலும்புகள் போல இஸ்ராயேல் மக்களின் வாழ்க்கை இருந்தது. சில நேரங்களிலே நமது உள்ளம் உலர்ந்து போயிருக்கிறது. ஜெபம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் உறவுகள் சிதறி இருக்கலாம், கனவுகள் உடைந்திருக்கலாம். வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளே உடைந்த நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் எனது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாமே நினைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த உலர்ந்த நம்பிக்கையற்ற இதயங்களுக்கு இறைவன் சொல்லும் வார்த்தை, நான் உங்கள் கல்லறைகளை திறப்பேன், என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். ஆம், நாம் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், தோல்வி அடைந்திருந்தாலும் இறைவன் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் உறுதியளிக்கின்றார். நான் உங்கள் கல்லறைகளை திறப்பேன், என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்று சொல்கின்றார். பாந்தவர்களே, நம் அனைவரும் கல்லறைக்கு சென்றிருக்கின்றோம். அந்த இடம் அமைதியானது, சத்தமற்றது, யாரும் பேசுவதில்லை. அங்கே பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், பதவி பெற்றவர்களும் சாதாரண மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் கல்லறையில் எல்லோரும் ஒரே மாதிரிதான். அங்கே வேறுபாடு இல்லை. இந்த அனுபவம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்றுக் கொடுக்கின்றது. கல்லறை என்பது முடிவின் அடையாளம் அல்ல. அது பல நேரங்களிலே நம் உள்ளார்ந்த வாழ்க்கை நிலையை பிரதிபலிக்கின்றது. இன்று பலர் உடலால் உயிரோடு இருந்தாலும் உள்ளுக்குள் கல்லறை போல வாழ்கின்றார்கள். நம்பிக்கை இறந்து போயிருக்கிறது, அன்பு உலர்ந்து போயிருக்கிறது, கனவுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. வெளியில் சிரிப்பு இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லை. இந்த அமைதியற்ற நிலைக்கு அமைதியை கொடுக்கவும், நம்பிக்கையற்ற இதயங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கவும் இன்று இறைவார்த்தைகள் நம்மை அழைக்கின்றன. இன்று நம் வாழ்க்கை உலர்ந்த எலும்புகளாக மாறுவதற்கான காரணத்தை இன்று 2ஆம் வாசகம் வெளிப்படுத்துகின்றது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வது, அதாவது பாவ மனநிலை, சுயநலம், உலக ஆசைகள் ஆகியவற்றின் அடிமையாக வாழ்வது. இன்று நாம் உலக விஷயங்களுக்கு அதிக நேரம் செலவிடுகின்றோம். ஆனால் இறைவனோடு செலவிட வேண்டிய நேரம் குறைந்து வருகின்றது. தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்துகின்றோம். இதனால் நாம் உயிரோடு இருந்தும் உயிரற்றவர்களாக மாறுகின்றோம். நம்முள் கிறிஸ்துவை நிறுத்தாமல் ஊனியல்பு சார்ந்த செயல்களில் ஈடுபடுகின்றோம். யாரு வாழும் வாழ்வு இறைப்பை நோக்கி செல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நமக்கு புனித பவுல் ஒரு நம்பிக்கை செய்தியை அளிக்கின்றார். கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். தூய் ஆவி உங்களுக்கு உயிராக இருக்கும். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி நமக்குள் இருந்தால் நம்மையும் அது உயிர்ப்பிக்கும். ஆகையால் நம்மனும் உடைந்திருந்தாலும், வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும், தூய் ஆவி நமக்குள் இருந்தால் புதிய நம்பிக்கை பிறக்கும். இந்த புதிய நம்பிக்கையை நாம் இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக காண்கின்றோம். லாசரின் உயிர்ப்பு. 4 நாட்கள் கல்லறையில் இருந்தவர். அந்த நாற்றம் வீசும் நிலை நம்முடைய பாவ நிலையை நினைவூட்டுகின்றது. சில பாவங்கள், பழக்கங்கள், காயங்கள் நம்முள் அழுகையை உண்டாக்குகின்றன. நாம் அவற்றை மறைக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் இறைவன் அவற்றை நேராக எதிர்கொள்கின்றார். இயேசு கல்லறையின் முன் வந்து முதலில் சொல்வது, கல்லை அகற்றுங்கள். இது நமக்கு ஒரு அழைப்பு. இறைவன் நமக்கு புதிய வாழ்வை கொடுக்க தயாராக இருக்கின்றார். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பு அவசியம். நாம் அகற்ற வேண்டிய கற்கள், பழைய காயங்கள், மனக்கசப்பு, மன்னிக்காத மனம்,
நான் முடியாது என்ற எண்ணம், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற பொய் நம்பிக்கை, இந்த கற்களை அகற்றாமல் இருந்தால் இறைவன் செய்கிற புதுமையை நாம் அனுபவிக்க முடியாது. பின்னர் இயேசு தந்தையிடம் நன்றி கூறுகின்றார். நீர் என் வேண்டுதலை கேட்டீர். இது நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு முக்கியமான ஜெபம். நாம் பெரும்பாலும் கேட்கின்றோம், ஆனால் நன்றி சொல்ல மறுக்கின்றோம். புதுமைகள் நடக்கும் முன் நன்றி சொல்லுதல், இதுவே நம்பிக்கையின் அடையாளம். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று இயேசு கூறுகின்றார். நம்பிக்கை என்பது உணர்ச்சி அல்ல, அது ஒரு உறுதியான தீர்மானம். இறுதியாக இயேசு உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்று கூப்பிடுகின்றார். அந்த வார்த்தை மரணத்தை உடைக்கின்றது, இருளை உடைக்கின்றது. லாசர் வெளியே வருகின்றார், ஆனால் இன்னும் கட்டப்பட்டிருக்கின்றார். அதனால் இயேசு சொல்கின்றார், அவனை அவிழ்த்து விடுங்கள். இதனுடைய ஆழமான அர்த்தம், இறைவன் நமக்கு புதிய வாழ்வு கொடுத்தாலும் அந்த வாழ்வில் முழு சுதந்திரம் பெற நமக்கு குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஒத்துழைப்பு தேவை. ஒரு கழுதை ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்தது. அதை காப்பாற்ற முடியாது என்று நினைத்தார்கள். அந்த கிணற்றை மண்ணால் மூடத் தொடங்கினர். ஆரம்பத்தில் அந்த கழுதை பயந்தது, ஆனால் சில நேரம் கழித்து அது அமைதியானது. அதன் மேல் விழும் ஒவ்வொரு மண்ணையும் அது குலுக்கி கீழே போட்டு அதையே படியாக வைத்து மேலே ஏற தொடங்கியது. இறுதியில் அது கிணற்றிலிருந்து வெளியே வந்தது. இந்த கதையின் உள்ளார்ந்த அர்த்தம், வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள், தோல்விகள், மனிதர்களின் வார்த்தைகள், இவை அனைத்தும் நம்மை புதைக்க முயற்சிக்கும். ஆனால் நம்பிக்கை உள்ளவர் அந்த மண்ணை குலுக்கி கீழே போட்டு அதையே படியாக வைத்து மேலே ஏறுவார். நம்மை புதைக்க வந்த அனுபவங்களே இறைவனின் அருளில் நம்மை உயர்த்தும் படிகளாக மாறுகின்றன என்று நாம் நம்மை நாமே கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள உலர்ந்த எலும்புகள் என்ன? என் உள்ளத்தில் உள்ள கல்லறைகள் என்ன? நான் அகற்ற வேண்டியது என்ன? இந்த தவக்காலம் ஒரு மாற்றத்தின் காலம். இது வரும் நோன்பு தவம் அல்ல, இது மரணத்தில் இருந்து புதிய வாழ்க்கைக்கு ஒரு பயணம். வாழ்க்கை சில நேரங்களிலே நம்மை புதைக்க முயற்சிக்கும், ஆனால் நம்பிக்கை உள்ளவர் அந்த மண்ணை குலுக்கி கீழே போடுவார். லாசர் கல்லறையில் புதைக்கப்பட்டிருந்தார். கல் மூடி இருந்தது. எல்லோரும் முடிவாக நினைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த கல்லறையை வாழ்க்கையின் கதவாக மாற்றினார். தினம் வாழ்க்கையிலும் கிணறு போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். உடைந்த உள்ளங்கள், நோய்கள், துன்பங்கள் இவை நம்மை மூடலாம். ஆனால் இறைவன் நம்மை புதுப்பிக்கின்றார். ஆகையால் நாம் நம் ஊனியல்பை அகற்ற வேண்டும். பாவ வாழ்வை விட்டு திரும்ப வேண்டும். கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்தால் நம்முடைய கல்லறைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து பயம் மற்றும் சுயநலத்தை அகற்றி புதிய வாழ்வை அளிப்பார். உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்ற வார்த்தையை சிந்தித்து வாழும் போது நம்முள் இருக்கும் கல்லறைகள் திறக்கப்படும். இயேசு நம்மோடு இருக்கும் போது நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம். நம்முடைய புதிய வாழ்வு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உலர்ந்த எலும்புகளாக இருந்த நம்மை உயிருள்ளவர்களாக மாற்றி நமக்கு புது வாழ்வு அளிக்கின்றார். அந்த புது வாழ்வில் இறைவனின் அன்பை அனுபவித்து இயேசுவின் பாதையை பின்பற்றி வாழ்வோம். இனி அச்செய்தியிலே கடவுளின் மாட்சி வெளிப்படவே இவன் நோயிற்றான் என்று கூறப்படுகிறது. வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் வேதனைகளும் கூட இறைவனை இன்னும் ஆழமாக நம்புவதற்கான வாய்ப்புகளாக மாறுகின்றன. ஆண்டவரே, நீர் எங்கிருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற வார்த்தை நமக்கு ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகின்றது. இறைவன் தாமதமாக வருவது நம்மை கைவிடுவதற்காக அல்ல, நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துவதற்காக. அன்பார்ந்தவர்களே, இது நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் இயேசுவை புதுமைகளுக்கு மட்டும் அழைக்கின்றோமா, அல்லது நம் வாழ்வின் ஆழமான அனுபவத்திற்குள் அவரை அழைக்கின்றோமா? இன்று நம் நம்பிக்கை தளர்வதற்கான காரணம் நம் இறைவனோடு இல்லாததுதான். உலக ஆசைகளில் வாழும் போது தேவைக்கு மட்டும் இயேசுவை அழைக்கின்றோம். ஆனால் இயேசு நம் உள்ளத்தில் எப்போதும் இருந்தால் நம் வாழ்வு எப்போதும் புதியதாய் மாறும். ஆகையால் உலர்ந்த எலும்புகளாக வாழாமல், ஊனியல்பு சார்ந்த செயல்களில் ஈடுபடாமல் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். நான் உங்கள் கல்லறைகளை திறப்பேன் என்று சொல்லும் இறைவனின் குரலை கேட்டு உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கி ஒவ்வொரு நாளும் புதிய பாதையில் நடப்போம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.